இன்னைக்கு நாம் ஒரு கருணை நிறைந்த அமைதியான பறவையை பத்தி பார்க்க போறோம். நீண்ட கால்கள், மெலிந்த கழுத்து, வெண்மையான உடல்னு கூடு கட்டி வாழும் குடும்ப பாங்கான இந்த புலம்பெயரும் அழகிதான் வெண்ணாரை. வெள்ளை நாரைகள் ஐரோப்பாவில் இருந்து ஆப்பிரிக்காவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் வலசை செல்லும் மிகச்சிறந்த புலம்பெயர் பறவைகள். பெரும்பாலான நாரைகளைப் போலவே வெள்ளை நாரைகளுக்கும் குரல் வளை இல்லை. அவை தங்கள் அலகுகளை வேகமாக தட்டி கிளக் கிளக் என ஒலி எழுப்புவதன் பில் கிளாட்டரிங் மூலம் தொடர்பு கொள்கின்றன. இவை மரங்கள், மின்கம்பங்கள், கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்களின் கூரைகள் மீது மிகப்பெரிய கூடுகளை கட்டும். இந்த கூடுகள் பல வருடங்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு மிகப்பெரியதாக வளரும். விவசாய நிலங்களில் பூச்சிகள், புழுக்கள், தவளைகள் மற்றும் சிறிய கொறித்துண்ணிகளை இவை உண்பதால் விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் பறவைகளாக கருதப்படுகின்றன. பிளமிங்கோக்களைப் போலவே வெள்ளை நாரைகளும் ஒரு காலில் நின்று ஓய்வெடுக்கும் அல்லது தூங்கும் பழக்கம் கொண்டவை. இது உடல் வெப்பநிலையை சீராக்க உதவும் என கூறப்படுகிறது. இவை மாமிச உண்ணிகள். மீன்கள், தவளைகள், பூச்சிகள், பாம்புகள், சிறிய பாலூட்டிகள் மற்றும் பிற சிறிய உயிரினங்களை உணவாக கொள்ளும். வெள்ளை நாரைகள் இயற்கையில் சுமார் 20 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. பாதுகாக்கப்பட்ட சூழலில் இதைவிட அதிக காலம் வாழலாம். பல ஐரோப்பிய கலாச்சாரங்களில் வெள்ளை நாரைகள் நல்ல அதிர்ஷ்டம், குழந்தை பிறப்பு மற்றும் வசந்த காலத்தின் வருகையின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. இவை உயரமான வெப்ப காற்றோட்டங்களை பயன்படுத்தி வட்டமிட்டு பறக்கும். இதனால் ஆற்றலை சேமித்து நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள முடிகிறது. சில இடங்களில், குறிப்பாக ஐரோப்பாவில், மனிதனால் உருவாக்கப்பட்ட உயரமான பிளாட்பாரங்கள் அல்லது சக்கரங்களின் மீது கூடுகளை கட்டுவதை விரும்புகின்றன. இது அவற்றின் பிரபலமான கூடு கட்டும் பழக்கமாகும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.